அது சும்மா சின்ன அம்பேத்கர் எல்லாம் இருந்தாலும் அது சொன்னாங்களா? போயிடு. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் தலித் மக்களின் மீது பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் இந்து முன்னணியினர் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் தலித்துகள் வாக்களிக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் வாழக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சார்ந்த சாதி இந்துக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படி தலித்துகளின் மீது அவர்களின் உடைமைகளை சூறையாடி அவர்களின் மீது தாக்குதல் நடத்தி ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது என்பது தேர்தல் ஜனநாயகத்தில் மிக மோசமான ஒரு பாதையை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. இதற்கு முன்பும் 1999 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இதனை பாட்டாளி மக்கள் கட்சி தலித் மக்களுக்கு எதிராக மிக தீவிரமாக செய்தது. அதற்கு பின்னால் தர்மபுரி சம்பவம், மரக்காணம் சம்பவம், இப்படி ஏராளமான சம்பவங்களை நம்மால் குறிப்பிட முடியும், சுட்டிக்காட்ட முடியும். தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட வேட்பாளருக்கும் குறிப்பிட்ட சின்னத்திற்கும் வாக்களிக்கக்கூடாது என்பதை சாதி பெரும்பான்மையின் வாதத்தின் பேரில் அல்லது மத பெரும்பான்மை வாதத்தின் பேரில் முடிவு செய்வது என்பது தேர்தலை அடிப்படையாக கொண்ட ஜனநாயக நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பாதைக்கு இது இட்டு செல்லும். அந்த வகையில் பொன்பரப்பி சம்பவத்தை பல்வேறு தரப்பினரும் இன்றைக்கு கண்டித்து வருகிறார்கள். குறிப்பாக இடதுசாரி சக்திகள், பெரியாரிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், தலித் இயக்கங்கள், இப்படி பலராலும் அது கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது பெரியார் அமைப்புகள் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்பது குறித்து அவர்களுடைய வாக்குமூலத்தை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அது பற்றிய ஒரு தொகுப்பினை உங்களுக்காக தலித் டிவி யூடியூப் சேனல் வழங்குகிறது. இத்தனை பேர் வசிச்சு வராங்க சார், 500 பேர் வசிச்சு வராங்க சார். 500 குடும்பம் வீடு பூந்து வந்து அடிக்கிறானோ சார். பச்சை புள்ளிகள் கூட கேரண்டி கிடையாது சார். ஒரு தெருவே நாசமாயிடுச்சு சார். இத்தனை பேர் 20 பேர் 30 பேரை அடிச்சு மண்டையை உடச்சு வச்சிருக்கானோ சார். இது என்னன்னு சார் இருக்குது. எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும் சார். இதுக்கு வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் சார். எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைக்கும் இவ்வளவு வரக்கூடாது சார். எந்த போராட்டமும் வரக்கூடாது. எங்களோட ஓட்டை வந்து நாங்க போடுறோம் சார். யாரோட ஓட்டையும் நாங்க போடக்கூடாது. எங்க ஓட்ட போடுறதுக்கு அவனுக்கு உரிமையே கிடையாது சார். எப்படி சார் ஊருக்கு வந்து கேட்டானுவோ அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் சார். எங்களுக்கு நியாயம் வேணும் சார். இல்லையா ஒரு பச்சை புள்ளிகள் கூட ஒரு கேரண்டியே கிடையாது சார். என் புள்ளிகளுக்கு இன்னைக்கு என் புள்ள போயிருக்கு சார். இங்க பாருங்க சார், அடிச்சு என் கால எல்லாம் கண்ணாங்க சார். என் புருஷனை அடிச்சு சார். ஒரு வண்டி கூட இல்லைங்க சார், எல்லாம் நொறுங்கிடுச்சு சார். ஒரு சைக்கிள் அங்க பாருங்க சார், தூள் துளா கிடக்கு சார். ஒரு பைக் அப்படிதான் சார் கிடக்கு. அந்த கம்பத்தை கூட நொறுக்கிட்டானுவோ. எங்க தெருவுல வந்து கொடி எப்படி சார் இவனு அடிப்பானுவோ, பானை எப்படி சார் உடைப்பானுவோ. எங்க ஓட்டு சார் இது நாங்க போடுவோம். இவனுக்கு வேலை உண்டா சார்? எதுக்கு சார் இவனு வந்து இப்படி கலவரம் பண்றானுவோ? ஒரு பச்சை புள்ளிகள் கூட கேரண்டி கிடையாது சார். இவனுக்கு வந்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சார். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நைட்ல வந்து வீட்டை கொளுத்துறாங்கறானோ, பச்சை புள்ளிகளை அடிச்சு நொறுக்குறாங்கறானோ, கூட ஏதாவது பண்ணிட்டா கூட எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது சார். நீங்க தான் சார் எங்களுக்கு போலீஸ் தான் பாதுகாப்பு. என் பேர் கௌதமி சார். மாவட்டத்தில் பொன்பரப்பு என்ற கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திட்டமிட்ட தலித் மக்கள் மீதான தனி மனித தாக்குதல், குடியிருப்புகளை சேதப்படுத்துவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜாதி வெறி அரசியல் அயோக்கியத்தனத்தை காட்டுகிறது. இது போன்ற தமிழ்நாட்டினுடைய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக சுடுகாடாக மாற்ற நினைக்கிற பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகிற தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக இளைஞரை பாழ்படுத்துவது, தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்ற நினைப்பது போன்ற இவர்களுடைய சுக வாழ்வுக்கு அயோக்கியத்தனதான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்ய வேண்டும். அதை சார்ந்திருக்கிற வன்னியர் சங்கத்தை தடை செய்ய வேண்டும். இதை தடை செய்வதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய அமைதி திரும்பும். இல்லை என்று சொன்னால் எதிர்வினை தாக்குதுன்ற பேரிலே ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த மக்கள் பொறுக்க மாட்டார்கள். திருப்பி தாக்குகிற நிலை வரும்போது தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்குலையும். அதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசு தான் ஏற்க வேண்டும். ஆகவே
பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்வது, அதை சார்ந்திருக்கிற வன்னியர் சங்கத்தை தடை செய்வது, உடனடியான கைது நடவடிக்கை, இது கடைசியான ஜாதி வெறி ஆட்டத்திற்கான முற்றுப்புள்ளியாக இந்த அரசு வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அரசும் மக்களால் துடை தெரியப்படுவார்கள் என்பதை திராவிட கழக தலைவராக இருந்து வருகிறேன். இந்த பொது தேர்தல் அன்று புன்பரப்பியில் நடந்த ஒரு சம்பவம் நாம் தமிழர்கள் அனைவரும் தலைகுனிய ஒரு முகமாக நடந்துள்ளது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பும் சேர்ந்து ஒன்றாக ஒரு கிராமத்தை உள்ளே புகுந்து அங்குள்ள மக்களையும் சாதாரண மக்களையும் அடித்து 20 பேருக்கு கூட தலையிலும் பல இடங்களில் காயம்பட்டுள்ளது. குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு தாக்கப்பட்டுள்ளார்கள். அது இல்லாமல் 20 வீடுகள் நாசப்படுத்தப்பட்டுள்ளன. வேண்டுமென்றே அவர்கள் சொல்லிக்கொண்டே செய்கிறார்கள் அந்த வேலையை. தங்களுடைய ஜாதி என்ன, இந்த ஜாதியை சேர்ந்த நாங்கள் இவர்களை செய்கிறோம் என்றார். இதன் உள்ளர்த்தத்தை பார்க்க வேண்டியது, இன்றும் ஜாதியத்தை நாங்கள் தூக்கி பிடிப்போம், ஜாதியம் இருக்க வேண்டும் என்ற ஒரு வன்மத்தை கொண்ட ஆளுங்கட்சி அல்லது நாங்கள் ஆளும் ஒரு ஜாதி, எங்களுக்கு கீழ்ப்பட்ட ஜாதிகள் வேண்டும் அப்படி என்ற ஒரு வன்மையை கொண்டு அந்த பார்ப்பனியத்தை உள்வாங்கியவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாகவே தெரிகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒரு நாளில் ஒரே நேரத்தில் நடந்ததில்லை. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்து முன்னணியும் அந்த பகுதியில் பலவிதமான மிகவும் சட்டவிரோதமான மோசமான காரியங்களை தொடர்ந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அன்றைக்கு அவர்கள் செய்தோட முக்கியமான உள்நோக்கம், அவர்கள் தொடர்ந்து ஓட்டு போட்டு விடக்கூடாது. ஏனென்றால் தொடர்ந்து எல்லோருடையும் மிக அதிகமாக வந்து ஓட்டு போடுகின்றார்கள். பெண்கள் வந்து ஓட்டு போடுகிறார்கள். அது எல்லாம் பானை சின்னத்துக்கும் நம் திருமா அவர்களுக்கும் தான் கிடைக்கும். ஆகவே இதை எப்படியாக தடுத்துவிட வேண்டும் என்ற கட்டத்தில் ஜாதியை கொண்டு வந்து இந்த ஜாதியவாதிகள் சாதாரண பொதுமக்களை அவர்களிடம் வன்மையை காமிச்சு தன்னுடைய ஜாதி வெறியாட்டத்தை ஆடியுள்ளார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நாம் தமிழ் மக்கள் யாரும் நிச்சயமாக திராவிட மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த இனம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இனம். இந்த இனம் நிச்சயமாக மனித நேயத்தை உள்வாங்கிய ஒரு இனம். பெரியார் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அதில் எந்த ஒரு பாகுபாடும் கூடாது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, அடுத்த பாலினமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றாக பார்க்க வேண்டும், அவருக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றார். இந்த பார்ப்பனியத்தை உள்வாங்கிய அமைப்புகள் அந்த வர்மத்தை, 4 வர்மத்தை, நான் மேல் ஜாதி, மற்றவர்கள் எல்லாம் கீழ் ஜாதி, நாங்கள் அடக்குபவர்கள், மற்றவர்கள்லாம் அடங்கி போக வேண்டியவர்கள் என்ற ஒரு மிகவும் ஒரு கேவலமான இந்த 20ஆம் நூற்றாண்டிற்கு ஒத்து வராத, தேவைப்படாத, வெறுக்கத்தக்க ஒரு அரசியலை செய்து வருகின்ற அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காட்டியுள்ளார்கள் இன்றைக்கு பத்திரிகையில். அது வெறும் கைதாக இருக்க முடியாது. மிக பெரும் தண்டனைகள் கொடுத்தால்தான் அடுத்து மற்றவர்களுக்கு இந்த எண்ணம் வராது. அதுபோல இதை அந்த வன்கொடுமையில் இதை கொண்டு வர வேண்டும். அந்த அமைப்புகள், மத்திய அமைப்புகளும் இதில் ஒன்று கூடி அவர்களும் இதில் தங்களுடைய தமிழ்நாடு அரசு விட்டால் நிச்சயமாக நல்ல காரியம் நடக்காது. ஆகவே இதை மற்ற சென்ட்ரல் அமைப்புகளும் எடுத்துக்கொண்டு இதில் நீதி கிடைக்க பாடுபட வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களை ஒன்று திரண்டி ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக போராடிய தமிழரசனின் மண் பொன்பரப்பி. அந்த மண்ணிலிருந்து இரு சமூகத்தை இரு கூறுகளாக்கி எதிரெதிர் திசைகளில் நிறுத்தி இப்படியான ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி வன்முறைக்கு தொடக்கமாக வன்முறையாளர்கள் குறிப்பிடுவது என்னன்னாக்கா, பெரியவங்களை அடிச்சிட்டாங்க, சின்ன பசங்களை அடிச்சிட்டாங்க, அப்படியான ஒரு சொற்ப காரணங்களை முன்வைத்து இப்படியான ஒரு காட்டு மிராண்டி தாக்குதலை தான் நடத்தியிருக்கிறார்கள். இது எதோடு ஒப்பிடலாம் என்று சொல்லப்போனால், மதவாதிகள் தான் இப்படியான காரணங்களை முன்வைத்து மிகப்பெரிய ஒரு மத கலவரத்துக்கே தொடக்க புள்ளியாக வைப்பார்கள். அதையே இந்த சாதி இயக்கங்களும் பின்பற்றுகின்றன என்றுதான் இதிலிருந்து நாம் உணர முடிகிறது. இது மிகவும் ஆபத்தான செயல். சிறுவர்களை அங்கே அழைத்து செல்வது, அந்த வன்முறை தாக்குதலில் அவர்களையும் ஈடுபடுத்துவது, இதெல்லாம் மதவாதிகள்
தொடருவது, சாதி இயக்கங்களும் அதை தொடரக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த மண் அதற்கான மண் கிடையாது. இங்கே அவர்கள் அந்த ஆயுதத்தை வைத்து வெற்றி அடைய முடியாது. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தோம்னா ஒரு அரசியல் இயக்கம், பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஒரு உரிமை கோரும் இயக்கமாக இருந்தால் அது நல்லது. அந்த வகையிலே அது பயன்பட்டு போனால் அது வெற்றி அடையலாம். மாறாக வட நாட்டை தொடர்ந்து மத ஆதிக்கத்தை முன்வைத்து அவர்கள் செல்வார்களேயானால் நிச்சயமாக தோல்விதான் மிஞ்சும். அதிலே மாற்று கருத்தே கிடையாது. குடியிருக்கிற அப்பாவி மக்களை அடித்து விரட்டியதோடு அல்லாமல் கிட்டத்தட்ட 60-70 வீடுகளையும் இடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த வகையிலன்னு பார்க்கணும். இந்த வன்முறையோட தொடக்கம் இவங்க சொல்கிற சின்ன சின்ன காரணங்கள் சாதாரணமாக அது காவல் நிலையங்களோடைய முடிகிற விஷயங்கள். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சேரிக்குள் புகுந்து இந்த வன்முறை வெறியாட்டம் ஆடுவதற்கு இது எதேச்சையாக நடந்த சம்பவமாக இதை பார்க்க முடியவில்லை. முன்காலம் தொட்டு தருமபுரி இஷ்யூவில் கூட நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே திட்டமிட்டு அந்த நேரத்தில் அந்த வன்முறையை ஆடுகிற அளவில் தான் இருக்கிறது. அந்த அளவில் தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேர்தல் முடிந்த கையோடு ஒரு ஒரு இதையே முன் ஏற்பாடு பண்ணி செய்த மாதிரி தான் அந்த தாக்குதலும் இருக்கிறது. அந்த பெண்களை அடித்து விரட்டுவது, குழந்தைகளை அடித்து விரட்டுவது, எங்கே போய் இது நிற்கிறது? இது எப்படி ஒரு வெற்றியை தேடித்தரும்? யோசிச்சு பார்க்கணும்ல. இன்றைக்கு திட்டமிட்டு நடத்துகிற தாக்குதல்கள்னு சொல்லிட்டு அந்த எல்லோரும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். நிச்சயம் அது வெற்றி பெறாது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம். பிற்படுத்தப்பட்டவர்களின் பிரதிநிதியாக ஆசைப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளையை மருத்துவராக ஆக்கியிருக்கிறீர்கள். அந்த உங்கள் பிள்ளை அவருடைய பிள்ளையை நன்றாக படிக்க வைக்கிறார்கள். அதே பாணியை உங்களுடைய மக்களுக்கும், நீங்கள் முன்னேற்ற துடிக்கிற அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் புகுத்துங்கள். அவர்களையும் படிக்க வையுங்கள், அரசியல் படுத்துங்கள். தயவு செய்து இந்த வன்முறை பாதையில் அழைத்து செல்லாதீர்கள். அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சீரழிக்குமே தவிர ஒருபோதும் நன்மையை தராது. அந்த வாக்குப்பதிவு முடிந்த வேளையிலேயே ஒரு சாதி கலவரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி இருக்கிறது. இதை இந்த சாதி கட்சி செய்த இந்த வன்முறை வெளியாட்டத்தை வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். முதல் கோரிக்கையாக தந்தை பெரியார் திராவிட கழகம் இதை வைக்கிறது. இதனுடைய தந்தை பெரியார் அவர்கள் இந்த சாதியை ஒழிக்க போராடி வரும்பொழுது சாதி ஒழியும் வரை இந்த நாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று போராடினார். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்களே பல சாதி சங்கங்களோடு ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கு, திராவிட இன மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சிந்தனையாளர்களை உருவாக்கியது. இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் நம் மக்கள் மேலோங்கி வருகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தான் அடிப்படை காரணம். இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவமான இடஒதுக்கீடுக்கு பல வகையிலும் இன்றைக்கு பல இக்கட்டான சூழ்நிலையில் சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் சாதி சங்கமாகவே, சாதிய வெறி உணர்ச்சியாகவே மட்டும்தான் எனக்கு ஒரு ஓட்டு வங்கிக்காக சாதி சங்கத்தை பயன்படுத்தி இன்றைக்கு ஓட்டு வாங்குவதற்காகவே வெறியாட்டத்தை நடத்துகிறார். இதில் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 11 வயது 10 வயது பிள்ளையை விட்டும் போய் ஒரு தீண்டத்தகாத வார்த்தையை பயன்படுத்தி கொடூரமான வார்த்தையை சொல்லி அந்த பிஞ்சு மனசுல ஒரு நஞ்சை விதைத்து எதிர்காலத்தில் இவர்களுடைய ஆதிக்கம்தான் இருந்தால் இந்த நாட்டில் சாதியை ஒழிக்க முடியாது, மதவாதிகளின் மட்டத்திலேயே நாம் கடக்க வேண்டும். அன்றைக்கு பெரியாரோடு இணைந்து போராடிய சாதிய இயக்கங்கள் இன்று இந்து மதவாதிகளோடு இணைந்து போராடுகிறது. இதை தவிர்க்க வேண்டும், இதை ஒழிக்கப்பட வேண்டும். இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து வன்னியர்களுக்கான பிரதிநிதி கட்சி அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு வன்னியர்களுக்கு 90% விழுக்காடு மக்கள் அனைத்து கட்சிகளிலும் உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள். இந்த எல்லாத்தையுமே தன்னுடைய ஓட்டு வங்கிக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக சாதிய வெறியை உருவாக்கி இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களின் வீடுகளை சூறையாடி கொள்ளையடித்துக் கொண்டு இருப்பதை வலிமையாக கண்டிக்கிறோம். இந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்வார்களானால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்ய வேண்டிய நிலைக்கு கூட இந்த சமுதாயம் வரும் என்பதை எச்சரிக்கையாக சொல்கிறோம்.